வந்து வாமிட்டா வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. உடனே வந்து அவங்க அக்கா "என்னடி ஆச்சு? உனக்கு என்னன்னு தெரியலக்கா, குடல்ல பெரட்டின்னு வருது" அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணுறாங்க. அத பார்த்துட்டு வந்து சாந்தி வந்து சொல்கிறாங்க, "என்னடி நீ வாந்தி எடுப்பேன்னு பார்த்தா உன் தங்கச்சி வாந்தி எடுக்கிறா" அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க எல்லாருமே. உடனே காவேரி வந்து "இல்ல நான் முறுக்கு சாப்பிட்டேன். அதனால தான் எனக்கு ஒத்துக்கல போலிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிடுறாங்க. உடனே காவேரி யோசிக்கிறாங்க, டேட்டை பார்க்குறாங்க. ஐயோ! நாள் தள்ளி போயிருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு காவேரி, நீ கர்ப்பமாக இருக்கன்னு ஃபீல் பண்ணா உடனே வந்து ஒரு ப்ரெக்னன்சி கிட் வாங்கி போட்டு பார்த்துடுடி" அப்படின்றாங்க. "எப்படிடி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா தெரியாமல் தாண்டி பண்ணணும்" அப்படின்னோடனே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் ப்ரெக்னன்சி கிட் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. காவேரி இப்படி கேட்குறது, யாருக்கா தெரிஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க. அடுத்து வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து அந்த கிட்ட வந்து வாங்குறாங்க காவேரி. வாங்கி அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கையிலேயே ஒழிச்சு வச்சுருக்காங்க. எப்படி இதை எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போகிறாங்க. "என்னடி எங்கே போயிருந்தேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "ஒன்றும் இல்லைம்மா, கடைக்கு போனேன்னு சொல்லிட்டு கையில் எதுவுமே காணோம்" அப்படின்னோடனே, "ஒன்றும் இல்லைம்மா, நான் கடைக்கு போகலான்னு பார்த்தா கடை லீவாக இருக்குது, அதனால் வந்துட்டேம்மா. சீக்கிரமாக கடை திறக்க மாட்டாண்டி, கொஞ்சம் லேட் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அப்படியாம்மா" அப்படி சொல்லி "என்னடி திரு திருன்னு முழிச்சிட்ருக்க" அப்படின்னு. "ஒன்றும் இல்லைம்மா" அப்படின்னு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. "என்ன இவ ஒரு மாதிரி இருக்காளே" அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்து கதவு சாத்திட்டு அப்படியே வந்து பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அந்த கிட்டேயே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. நினச்சி பார்க்குறாங்க, விஜய் கூட இருந்த அந்த விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு அப்படியே இந்த கேர் வர்றது, மயக்கம் வர்றது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. இதை போட்டு பார்க்கலாமா? ஒரு வேளை வந்து ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளே, பாசிட்டிவ் மட்டும் வரவே கூடாது. நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எல்லா பொண்ணுங்களும் பாசிட்டிவாக வரணும் தான் வேண்டிப்பாங்க. ஆனால் நான் பாசிட்டிவாக வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேனே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு கோடு வருது, 2வது கோடு வருது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாக உட்காந்துடுறாங்க காவேரி. அவங்களுக்கு கண்ணுந்து தண்ணியாக கொட்டுது. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு உயிர் வரப்போகுது, என் வயிற்றில் ஒரு உயிர் வளருது, எனக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த காதலுக்கு இந்த குழந்தை தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷம் தாங்கவே முடியல காவேரிக்கு. அப்படியே தாய்மையோட பூரிப்பில் காவேரி வந்து தன்னையே மறக்கிறாங்க. அப்படி வயிறு எல்லாமே தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காங்க காவேரிக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரிக்கு. ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டவங்க, நான் என்ன ப்ரெக்னென்சி வந்து வரக்கூடாது பாசிட்டிவான்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் வந்தவுடனே வந்து இவ்வளோ சந்தோஷப்படுறேனே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுதான் அம்மாவோட ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து இந்த விஷயத்துக்கு எல்லாருக்கிட்டையும் இப்படி நான் சொல்லுவேன், ஐயோ வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, என் அம்மா கிட்ட நான் வந்து எனக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை, அவர் கூட நான் ஃப்ரெண்டாக தான் பழகுன்னு சொல்லி வச்சுருக்கேனே, வீட்டில் யாருக்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? ஐயோ யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வராங்க. என்னடி என்ன ஆச்சு? இப்போது பரவாயில்லையா வாந்தி? இந்த கஷாயத்தை குடி, அம்மா கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கின காவேரி, ஒரு வேளை இதை குடிச்சு குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, ஐயோ இதை குடிக்கக்கூடாதே, இப்போ என்ன பண்ணுறது? இந்த கஷாயத்தை எப்படியாவது குடித்த மாதிரி பாவலா காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விடுக்கா, நான் உள்ளே போய் குடிச்சிக்கிறேன், ஏன் நீங்கள் குடிச்சா என்ன அப்படின்றாங்க. விடுக்கா, நான் உள்ளே போய் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஐயோ இந்த கஷாயத்தை வெளியே எங்காவது ஊற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு மறைச்சி வைக்கிறாங்க. அடுத்து வந்து எங்கள் காவேரி ஒரே டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் முதல்ல பார்க்கணும், இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. அதன்படி காவேரி வந்து விஜய் பார்க்க போகிறாங்க. விஜய்கிட்ட வந்து அப்படியே ஓடி போய் கட்டிக்கிறாங்க. என்ன காவேரி என்ன ஆச்சுன்னொன்னே, நீங்கள் அப்பாவுக்கு போகிறீங்க, நான் கர்ப்பமாக இருக்கேங்க அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அப்படியே ஓடி வந்து கட்டிக்கிறாரு. அப்படியே துள்ளி குதிக்கிறாரு. அப்படியே தூக்கி சுற்றுறாரு காவேரி. ஏங்க பொறுமையாக பண்ணுங்கள், நாங்கள் இப்படிக்கு சுற்றுறீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க எல்லாத்தையும். விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் ஒரு வேளை விஜய் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்கிறது? ஒன்றும் புரியலையே. இப்போ நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது, கொஞ்சம் நாளைக்கு சொல்லாமல் இருக்க தான் நல்லது முடிவு பண்ணுறாங்க.